வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுடைய சவுதி அரேபியாவிலேருந்து. அப்புறம் இன்றைக்கி ஹாட் டாபிக் என்னன்னாக்கா, நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணா அவருக்கு சிஎம் போஸ்டிங் கிடைக்கணுன்னாக்கா மற்றவங்களோட உதவி கட்டாயம் தேவைப்படுதுன்றனால அவரும் போயிட்டு உதவி கேட்டிருக்காரு. யாரெல்லாம் உதவி செய்வாங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஓப்பனில் முன்னாடி வந்து நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். ஆமாங்க, காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஆதரவு 100% ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, அதாவது திமுகவை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு வெளியில் வரணும், கண்டிப்பாக வந்துடுவாங்க அவங்களும். கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் தேமுதிக இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. ஆனால் ஒன்று, காங்கிரஸில் இருக்க அஃபிஷியல் வட்டாரம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, பிஜேபி சைடில் வந்து சப்போர்ட் நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்காம இருந்தால் எங்கள் சைடில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். தாவேக்காவோட பொறுப்போடு இருந்து செயல்பட வேண்டியவர், அதாவது எம்எல்ஏ விஜய் தாமுன்றவர் கத்தி அருவா வச்சு கேக்க வெட்டி கொண்டாடி இருக்காங்க. கூட இந்த லைலாமணி வந்துட்டு இது தவறுன்னு சொல்லியிருக்காரா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க, அவர் தவறு சொன்னாங்கன்ட்டு. ஓகே, அந்த மாதிரி ஒரு அப்ரோச் வச்சு நீங்கள் கூட இருக்க ஆட்கள் அவங்கள திருத்த நினச்சா நல்ல விஷயம். அதை வந்துட்டு ஒரு ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு கடைப்பிடிச்சா பெட்டர். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை பார்த்து தான் வளர்ந்தவங்க. அதாவது விஜய் அண்ணன் சொல்கிறேன், விஜய் அண்ணன் உங்களை மாதிரி உங்களோட ரோல் மாடலாக தான் நிறையா பேர் இங்கே இருக்காங்க. அதாவது எது பண்ணாலும் அதில் கெத்தாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் தவறுன்ற ஒரு விஷயம் நடக்கும். அப்படி தான் வந்து உங்கள் கூட உங்களோட ஃபேன் பேஸ், உங்களோட எம்எல்ஏ அவர் பண்ண தவறு, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு உங்கள் சைடில் இருந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறப்ப, ஆஹா நம்ம லீடர் பக்காவாக இருக்காருன்னு புரிஞ்சுப்போம். சரிங்களா? நம்ம லீடர் இல்லை, பொதுவான தமிழ்நாட்டோட சிஎம்மாக வரப்போகிற நீங்கள் பக்காவாக இருக்காரு, கரெக்டாக இருக்காரு, எங்கெங்கெல்லாம் கண்டிக்கணுமோ அங்கெங்கெல்லாம் கண்டிக்கிறாரு அப்படின்றத வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லணும் எதிர்பார்க்குறோம். இல்லை சொல்ல மாட்டோம், அது எங்கள் பர்சனல் இருந்துச்சு, அது உங்களோட விருப்பம். அதே மாதிரி தாவேக்கா நண்பர்கள் நீங்களும் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, தயவு செய்து கோவப்படாதீங்க. கோவப்பட்டு நீங்கள் திட்டுறது வார்த்தைகள்னால என்ன ஆகுனாக்கா, உங்களோட அதாவது பழக்க வழக்கங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும். யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சீமானண்ணா வந்துட்டு நீங்கள் குறை சொல்கிற விஷயம் என்ன, அது எதுக்கத்தாலும் திட்டுறாரு, எரிஞ்சு விழுறாரு, அப்புறமா அவதூறு பேசுகிறாரு, அதை வச்சு தானே நீங்கள் அவரை தவறாக சொல்கிறீங்க. அதே விஷயத்த நீங்களும் எடுத்துக்க கூடாதுல்ல. தாவேக்கா நண்பர்களுக்கு தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் திருத்திக்க பாருங்கள், அடுத்தவங்கள அசிங்கமாக திட்டாதீங்க. உங்களோட கோவத்தை சமூக வலைதளங்களில் அதை கமெண்ட்டில் காட்டணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் பேர் தான் கெட்டு போகும். தயவுசெய்து மாற்றிங்க. ஆமாம், சீமான் அண்ணனோட ஃபாலோவர், அதாவது சாட்டை, இவங்க பண்ணதெல்லாம் தவறு தான். அடுத்தவங்கள குறை கூறதை விட்டுட்டு, தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்பை மட்டும் சொல்லிவிட்டு இதை திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய வகையில் அது ஒரு ப்ராசஸ் இருக்குது, எப்படி சொல்லணும்னு ஒன்று இருக்குது. அதை அவர் தவறான வழியில் அவர் சொல்லி அசிங்கப்படுத்தணும் இவங்களை அப்படின்னு சொல்லி அதை பண்ணது தவறு, கண்டிக்கத்தக்கது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காசு வாங்கிட்டு கூற கேங்க்கு அதெல்லாம் பேசினது அவதூறு, இப்படிலாம் நிறைய பேர் பேசினாங்க. இந்த பாரிசாலன், நெல்சன், வருண், அவங்கள கேட்டுக்கிறேன். இந்த தாவேக்கால இருக்க எம்எல்ஏ, முக்கியமான அவர் தானே எம்எல்ஏ, அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்களும் கண்டனம் தெரிவிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு சமூக வலைத்தளங்களில் பொதுவாக பேசுகிறீங்கன்ற ஒரு இடத்துக்கு உங்களை வைக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களும் வந்துட்டு உங்களை அப்படி வச்சு நினைப்பாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து கூட்டணியில் போய் ஜாயின் ஆனவனே, தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஃபாலோவர்ஸ்னு ஒரு டீம் இருக்கும்ல, அதுவும் இலங்கை தமிழர் அந்த பிரச்சனையை நினச்சி பார்த்து, வச்சா இப்படி ஒரு துரோகிகிட்ட போயிட்டு ஜாயின் ஆகிட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சிஎம் ஆகணுமே, அதனால் யார் கூட போய் ஜாயின் ஆனா என்ன, துரோகியாக இருந்தா என்ன, நண்பனாக இருந்தா என்ன, சிஎம் ஆகணும். அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், வேறு வழி இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அதை பண்ணால் சந்தோஷம்தான். வெறும் நம்ம சந்தோஷத்துக்காக மட்டும் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆடுலாம் ரோட்டில் வச்சு வெட்டி கொண்டாடுறாங்க. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நீங்கள் பண்ணால் பெட்ரு. அதுக்கப்புறம் ஒரு 44வது வார்டு, அதாவது ஆர்கே நகரில் இருக்க ஒரு உறுப்பினர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 10 வயசு பொண்ணுக்கிட்ட போயிட்டு பாலியல் சீண்டல், அதுக்கு அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க, உள்ள தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பேச முடியாது அவங்க தலைவரால். ஆனால் பொதுவாக சொல்லலாம், பெண்கள் விஷயத்தில் யார் வந்து ஈடுபட்டு இந்த மாதிரி தவறு செஞ்சாலும் கட்சியை விட்டு நீக்கப்படும். தண்டனை, அதாவது அதிகப்படியான தண்டனை தரணும்.
இந்த மாதிரி ஆட்களெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, அதாவது ஒர்க்கர்ஸாக மேன் பவராக யூட்டிலைஸ் பண்ணணும். எப்படி ஒரு ஜெயிலில் ஒரு கம்பெனி ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியாக ஏதாவது ஒன்று ஆரம்பித்து பிஸ்னஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு லாபம் வர மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும். இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களே அவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு இந்த மாதிரி அவங்கள வச்சு வேலை தண்டனை, அந்த மரண தண்டனை இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நீ கவர்மெண்ட்டுக்காக உழைக்கணும். அதாவது கூலியாக அப்படி போட்டு அவங்கள வச்சு தாளிக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படி பண்ணினா, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மேன் பவர்ஸ் இருக்குது, தப்பு பண்ணுறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு இப்படி செஞ்சால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பார்க்குற மக்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செந்தமிழ் சீமான் அண்ணன் என்ன பண்ணுறதுண்ணே, மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க, அதுவும் பொறுப்பில் இருக்கிறவங்க, இதுக்கப்புறம் அவதூறு பரப்ப மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பரப்புனா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனால் அடுத்தவங்களை நம்ம வந்துட்டு குறை கூறும்போது நக்கல் நையாண்டி எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு, அதெல்லாம் தேவையே இல்லைன்னு எனக்கு தோணுது. தூக்கி அடிச்சுட்டு தவறு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்காக குரல் எழுப்புவோம். பர்சனலி ஒருத்தர் ஏதோ பண்ணுறாங்கன்னா அதை விட்டுடலாம். மக்கள் பொது சேவைக்குன்னு வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்கள பற்றி நம்ம சொல்லணும், தப்பு பண்ணியிருந்தா. தோணுச்சு சொல்லணுன்ட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க. மற்றபடி என்னதுன்னா, கமெண்ட் பாக்ஸ்லலாம் வெளிநாட்டில் இருக்க நிறையா நண்பர்கள் அவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு ரொம்ப நேசித்தோம், ஆனால் என்ன பண்ணுறது, கூட இருக்க மலையாளிஸ்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்க, என்னடா கடைசியாக சினிமா தேட்டரில் போயிட்டு பார்த்து உங்கள் சிஎம்மை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, நான் அதெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டுட்டேங்க, ஒரு எம்எல்ஏ இவங்க, அதாவது தஞ்சாவூர்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறாருன்னா சரக்கு பாட்டில் தலையில் வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போதையில் ஆடுறாரு. அவரெல்லாம் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக வச்சு எப்படி செலக்ட் பண்ணார், அவர் அவசரத்தில் பண்ணிட்டாரு, தப்பு தான், அதை திருத்திப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் எம்எல்ஏவை மாற்ற முடியாது. பொதுமக்கள் வந்து, அதாவது விஜய் அவர் வந்து செலக்ட் பண்ணி அந்த மாதிரி எம்எல்ஏ கேண்டிடேட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு, ஓகே. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டு சரியாக இருக்காங்களா இல்லையா, நல்லவரா கெட்டவராலாம் பார்க்கலாம் தேவையில்லை, யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டுடலாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம், விஜய் அண்ணன், அந்த ஒரே ஒரு எண்ணத்தால் யாராக இருந்தாலும் ஓட்டு போடலாம். அதெல்லாம் என்ன இருக்குது, அதனால் யாருக்கு என்ன நஷ்டம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா விஜய் அண்ணன் வந்துட்டு சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் அது தரேன்னு சொல்லியிருக்காரு, நிறையா பேருக்கு காசு 2500 தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அதாவது லேடிஸ்க்கு எல்லா ரேஷன் கார்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி நிறையா விஷயம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கொடுப்பாரு, அந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணியிருக்காங்க, பண்ணட்டும். அந்த நம்பிக்கையை நிறைவேறினா சந்தோஷம், நிறைவேறலைன்னா தமிழ்நாட்டை நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போனால் சந்தோஷம். இலவசங்களை நீங்கள் தரலைனாலும் ஓகே, நல்ல நிலைமைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், ஒரு ரோடுன்னு ஒன்று இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து நடைபாதைன்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ என்கிட்ட இருந்துன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். நான் ஆவடியில் இருந்தேன், நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ரோடு தான் இருக்கும். அந்த 20 அடி ரோட்டில் போகிற வர வண்டி ரெண்டும் ஒரே சைடில் போகும், மக்களும் அதில் தான் நடந்து போவாங்க. ஏன்னா கடையில் இருந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேட், அதாவது அவங்களோட பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காவா ஓரமாக ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் காவா இருக்கும், காவா மேலே ஸ்லாப் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல தான் கடைங்க இருக்கும். யாருக்குமே நடந்து போகிறதுக்கான இடமே இருக்காது, ரோட்லேயே நடந்து போவாங்க. ஜனத்தொகை அதிகமாகிட்டே இருக்கனால வண்டிங்கெல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஏற்படும். ஸோ என்னோட ஆசை, தாவேகா நண்பர்கள், அதாவது தாவேகா அரசாங்கத்தை பார்த்து கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நடைமுறையெல்லாம் பண்ணிங்கனாக்கா நல்லதாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நம்ம என்ன சிஎம் வந்ததுக்கப்புறமா அடுத்த வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு கவர்னரை பார்த்துட்டு கொடுத்துருக்காருல, நாளைக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஒரு நாளும் ஒரு நியூஸ் வருதுங்க, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மீண்டும் நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து வைப்பது உங்கள் உதய ஃப்ரம் குரு சிஷ்யா. பாய்.